தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்துகிறார். அதனை நேரலையில் காணலாம். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். மறைந்த முன்னாள் தேமுதிகவுடைய நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் காலை முதலாகவே ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் அவருக்கு நினைவு தினத்தை ஒட்டி மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார். அவருடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் முன்னாள் அதிமுகவுடைய அணியை சார்ந்த நிர்வாகிகளும் தற்போது அவருடன் வந்திருக்கின்றனர். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி விஜயகாந்த் நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியும் அதே போன்று நினைவிடத்தின் அருகாமையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்திடம் தன்னுடைய அந்த நினைவுகளையும் கொண்டு தற்பொழுது பேசி வருகின்றார். விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விஜயகாந்த் அதிமுக சார்பில் தற்பொழுது மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார். காலையிலிருந்து பல்வேறு கட்சிகளிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போன்று முக்கிய பிரமுகர்கள் பலரும் அவர்களுடைய கட்சி சார்பிலும் தமிழ்நாடு சார்பிலும் என ஏராளமானோர் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்தனர். தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பாக மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் அதிமுகவுடன் கூட்டணி கட்சியாக தேமுதிக இருந்த காலமும் உண்டு. அதன் பிறகு பல்வேறு நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி சட்டமன்ற தேர்தலிலும் சரி தேமுதிக அதிமுக கூட்டணி கட்சிகளாக செயல்பட்டு வந்திருந்தன. அந்த வகையிலும் நன்றிக்கடனாக செயல்படுத்தும் வகையிலும் அரசியல் கட்சி தலைவராக இருந்திருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக மரியாதை செலுத்த வேண்டும் என்ற நோக்கிலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது விஜயகாந்த் நினைவிடத்தில் மக்களுக்கு மரியாதை செலுத்தியும் அதே போன்று மணல் வளையங்கள் வைத்தும் மரியாதை செலுத்தியிருந்தார். இதன் பின்பு அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்திடம் தன்னுடைய அந்த இறுதி மரியாதை குறித்தான அந்த தகவல்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிர்ந்து கொண்டார். இதன் பிறகு விஜயகாந்த் நினைவிடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அவர் நினைவிடத்தில் மலர் தூவி எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.